ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் கோகோனட் ரைஸ் தேங்காய் சாதம் ரெசிபி. வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையானது ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டு பொரிச்சிருங்க. அதுக்கப்புறமேலு கடலைப்பருப்பும் கொஞ்சமாக போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ முந்திரி அப்புறம் நிலக்கடலை பீனட்ஸ் அது ரெண்டையும் ஒன்றா ரெண்டாக உடச்சி சேர்த்து வறுத்து விட்டுருங்க. பச்சை மிளகாய் வரமிளகாய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். இது கல்பாசி தான் இந்த இதுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சம் இஞ்சியும் வந்து துருவி வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நிறையா வந்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வந்து கமகமன்னு அந்த வாசமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ துருவி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 2 கப்பு நம்ம வடித்த அந்த சாதத்துக்கு 1/2 கப்பு தேங்காய் அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய்யும் உப்பும் போட்டுட்டு நல்லா இன்னொருக்கா வந்து கிளறி விட்டுக்கோங்க. தேங்காய் ரொம்ப வரன்னு ட்ரையாக கிளறக்கூடாது. கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கிற அளவுக்கு விட்டுருங்க. சாதம் வந்து பார்த்திங்கன்னா, இது நான் சாதம் வடித்து நல்லா ஆற விட்டு பொலன்னு உதுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் தான் அந்த கல்பாசியோட ஃப்ளேவர் அப்புறம் அந்த உப்பும் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.